ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அதில் எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம இந்த யூடியூப் வச்சு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்துருச்சு, ஸோ அதை என்ன பண்ணுறது, ப்ராசஸ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிப்ளையும் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்னா என்ன, கார்ப்பரேட் கிளைம்னா என்ன அப்படின்னு சொல்லி அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன அதை பற்றி இருக்குது அப்படின்னா, யூடியூப் சேனல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் எந்தெந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது ஆண்ட்ராய்டில் இல்லை ஐஃபோனில் எந்த ஆப் யூஸ் பண்ணி எந்த ஆப் வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம என்ன மாதிரி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு எந்த ஆப் ஈஸியாக இருக்கும், நான் எந்த ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறதுக்கு, அதை தம்ப்நெயில் எடிட் பண்ணுறோம்ல, நம்ம வீடியோக்கு முன்னாடி தம்ப்நெயில் வைப்போம். ஸோ அந்த தம்ப்நெயிலுக்கு என்ன ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நான் வந்து அந்த வீடியோவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பார்ட் 1 போய் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், இல்லை இதை பார்த்துட்டும் போய் அதை பாருங்கள். ஸோ வாங்க, இப்போ இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட அந்த நேமு சிம்பிளாக இருக்க மாதிரியான ஒரு நேம் கொடுத்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெகுலராக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய கேப் விட்டிங்கனாலும் வியூஸ் வந்து டவுன் ஆகும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருப்பாங்க, ஒரு 500 பேர் இல்லை ஒரு 1000 பேர்னு சொல்லி உங்களுக்கான ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டால் தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரெகுலராக நீங்கள் உங்கள் வீடியோ போடுறாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 15 நாள், ஒரு 30 நாள் கேப் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் வந்து டவுன் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் முதல்ல கரெக்டாக பார்த்தாங்கன்னா தான் அது வந்து ஒரு தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் வீடியோ எடுத்துகிட்டு போய் காமிக்கும். ஸோ அதனால வந்து நம்மளோட கோல் வந்து முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து வீடியோ பார்க்க வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம என்ன கண்டென்ட் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டென்ட் பிடிச்சி தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட சைட்லேருந்து நம்ம கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து பண்ணணும். இதை பண்ணாவே வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து நம்ம மந்த்லி பேசிஸில் உங்களுக்கே அனலிட்டிக்ஸில் அது வந்து புரியும். ஸோ அதையுமே நான் வீடியோ பார்ட் 1ல சொல்லியிருக்கேன். அனலிட்டிக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் எந்த டைமுக்கு வந்து வீடியோ போடலாம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து நான் அந்த கமெண்ட்டை வந்து சொல்லிடுறேன். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுமா, இல்லை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எனக்குமே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்திருந்தது. எந்த டைமில் அப்படின்னா, விடாமுயற்சி மூவிக்கு வந்து போயிருந்தப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பிளாக் ஷூட் பண்ணலாம் அந்த படத்துக்கு போகிறத அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே போனோம். ஃபஸ்ட் டே வந்து நைட் ஷோ போனோம். ஸோ போயிட்டு நான் ஆரோ கலரில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் அந்த தியேட்டரில் இருக்க அந்த வைப்ஸை காமிக்கிறதுக்காக தான் வீடியோ வந்து ஒரு 10 செகண்ட்குள்ளே தான் இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து ஃபேர் யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலுமே வந்து பிளாக் பைரசி அப்படின்ற ஒரு இதுலேருந்து வந்து விஜய் சார் படம், இந்த அஜித் சார் படத்துக்குலாம் பிளாக் பைரசி தான் வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த சைட்லேருந்து எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் வீடியோ. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 90 டேஸ் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைக் வாங்கின அன்னையிலேருந்து. இப்போ ஒருத்தர் வந்து ஜான்வரி 1ல் வந்து ஸ்ட்ரைக் வாங்குறாரு அப்படின்னா, மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ஸ்ட்ரைக் இருக்கும். ஸோ அந்த பிட்வீன் கேப்ஸில் நீங்கள் ரெகுலராக எப்போதும் போல் வீடியோ போடலாம். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக இது வரைக்கும் என்ன பண்ணுமோ அது நார்மலாகவே நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இதாகும் அப்படின்லாம் இல்லை. அதனால வியூஸ் கம்மியாகும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு நார்மலாகவே நமக்கு வியூஸ் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறதுனால ஒரு மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி ஸ்ட்ரைக்னால வியூஸ் கம்மியாகிறது அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா அது வந்து ஒரு பொய் தான். ஸோ அதனால எந்த ஒரு வியூஸும் வந்து கம்மியாகாது ஸ்ட்ரைக்னால. ஸோ இப்போது எப்படி அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சு யூடியூப் சைடில் இருந்து. அதாவது யாரோ ஒருத்தர் வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க. அப்படி தான் இது வந்து ப்ராசஸ் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் எடுக்கிற இந்த வீடியோக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு கண்டென்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அட்மிஷன் நம்பர்லாம் இருக்கும்ல காலேஜில், ஸோ அது மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கும் கண்டென்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி எடுத்துக்கும் போது இந்த வீடியோக்குன்றது ஒரு கண்டென்ட் நம்பர் இருக்கும், இந்த கண்டென்ட் ஐடின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் சேனலில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஏன்னா 2 ஒரே கண்டென்ட் ஐடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபை ஆகும். அதை வந்து நம்ம எப்படி காப்பிரைட்ஸ் கொடுக்குறதுன்றது வந்து எண்ட் யூசர் சைடில் தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து வரும் காப்பிரைட்ஸ் இந்த மாதிரி உங்கள் வீடியோ மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ண சொல்லி இது மாதிரி நீ வந்து ரெக்வஸ்ட் கூட அது ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும். அது இல்லை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அது நான் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், இல்லை கிளைம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேணாம் விட யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்காமல் விட்டுடலாம். பட் ஆனால் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து சொல்ல வரேன். ஸோ ஆனால் நான்லாம் அது மாதிரி யூஸ் பண்ணனே, அதே மாதிரி போயிருக்கேன், படத்துக்குலாம் போயிருக்கேன். பட் ஆனால் எனக்கே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மேபி இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டேவே போனனால இப்போ வந்து அந்த மூவியோடது வந்து எல்லாருமே போட்டிருப்பாங்க. இப்போ எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது ஒரு சின்ன சேனல்னால், இப்போ என்ன மாதிரி சேனல் ஒரு சின்ன சேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 கமெண்ட் அப்படின்னா 10 கமெண்ட்டுக்கும் ஒரே நாள் ஈஸியாக டக்கு ரிப்ளை பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஒரு மிஸ்டர் பீஸ் மாதிரியான ஒரு யூடியூப் சேனல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு கமெண்ட்டே லட்சக்கணக்கில் 10 லட்சம் 20 லட்சம் போகும். ஸோ அவர் வந்து ஒரு கமெண்ட்டையும் உட்காந்து படிக்கணும்னா ஒரு 3 மாதமாவது ஆகும் அதை படித்து ரிப்ளை பண்ணி இதாகிறதுக்கு. ஸோ அது மாதிரி இதில் வந்து நம்ம தப்பிச்சிருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி தான் நமக்கு அடி உண்டு. ஸோ அதனால் இது மாதிரி காப்பிரைட் கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணால் என்றைக்கு இருந்தும் ஸ்ட்ரைக் வரும். இன்றைக்கி வரலன்னா என்ன, நாளைக்கு வரும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கண்டிப்பாக வரும். ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது இந்த காப்பிரைட்டுன்றது. ஸோ அந்த ஸ்ட்ரைக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு அந்த வீடியோ இருக்கிறது வந்து பிடிக்கல. இப்போ என் வீடியோ எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் போடலாம், உங்கள் அக்கௌண்ட்டில் அது இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவேன். ஸோ யூடியூப் என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், இது மாதிரி நான் சொல்லியிருப்பேன், இது மாதிரி என் வீடியோ இது மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆமாம் இது என் வீடியோ தான் அப்படின்னு சொல்லி அதை டேரெக்டாக ரிமூவ் பண்ணிவிடும். இல்லை ஒரு வேளை சும்மா ஒரு ஃபேக்காக இருக்கும், என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ஒரு 10 செகண்டில் தான் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காக இப்படி ஏதாவது இந்த ரிவ்யூலாம் பண்ணுவாங்களே, உங்கள் வீடியோ ஒரு 10 செகண்ட் போட்டு அது ரியாக்ஷன் வீடியோஸ் மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக அந்த இடத்துல மெயிலுக்கு ரிப்ளை பண்ணி இது மாதிரி வைக்கலாம். நான் அது மாதிரி ஃபேர் யூஸில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், நான் இன்னும் இதெல்லாம் இது பண்ணல, இது மாதிரி அவன் வீடியோ இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா யூடியூப் வந்து அந்த ரிமூவல் ரிக்வஸ்ட் வந்து எடுத்துரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு போயிடும். இல்லை பட் ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணியிருந்தது வந்து அந்த மூவியோடது வந்து நான் எந்த ஒரு முட்டும் கொடுக்க முடியாது, இது என்னோடது தான் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்ல முடியாது. இது கண்டிப்பாக வந்து அந்த ப்ரொடியூசர் சைடோடது, அவங்க எடுத்தது மூவி. ஸோ அந்த சவுண்டு எல்லாமே அவங்க சைடில் இருந்து அவங்களுக்கான ஒரு கண்டென்ட் அது. ஸோ இப்போ அதை நான் எடுத்துட்டனால என்ன ஆச்சு அப்படின்னா, என் வீடியோ டேரெக்டாக வந்து யூடியூப் ரிமூவ் பண்ணிடுச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து 90 நாள் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்படி இருக்கும், இது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் எக்ஸ்பயர் ஆகுதுல்ல, ஸோ அது மாதிரி இந்த ஸ்ட்ரைக் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 90 நாள் ஆகும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஜனவரி 1 வந்து ஒருத்தர் ஸ்ட்ரைக் வாங்கினா மார்ச் 31 வரைக்கும் ஆகும். ஸோ இப்போ நான் ஜனவரி 1 வந்து ஒருத்தர் ஸ்ட்ரைக் வாங்கிட்டான் அப்படின்னா 2ஆம் தேதி வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறான் அப்படின்னா அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி காப்பிரைட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கூல்லேயே இந்த ஒரு சின்ன இந்த டெஸ்ட்லாம் எடுத்திருப்போம், இல்லை ஒரு இன்டர்வியூ போகிற இடத்துலையும் இது மாதிரியான ஒரு டெஸ்ட்லாம் நம்ம எடுத்திருப்போம். ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகி அந்த வீடியோவில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். அதுக்கு ட்ரூவு ஃபால்ஸு இல்லை அதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ அந்த யூடியூப் வந்து சொல்லும், இப்போ வந்து அடுத்தவங்க கண்டென்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் தான் சொல்லியிருப்பாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இது வந்து கொஸ்டின் கீழே கேட்கும், அடுத்தவங்க கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ட்ரூவா ஃபால்ஸா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், ஏன்னா அடுத்தவங்க கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இது மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம் நார்மலாக யூடியூப் வந்து உங்களோட டேஷ்போர்டில் இருந்து உங்களோட இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் நார்மலாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். பட் ஆனால் ஒன்ஸ் ஸ்ட்ரைக் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு குவிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை ஒரு சின்ன டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த டெஸ்ட் எடுக்காமல் நம்மளால் அடுத்தடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. பட் ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது வந்து அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்செயல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் என்ன அப்படின்னா, அடுத்து இன்னும் ஒரு 2 ஸ்ட்ரைக் அந்த டூரிங் அந்த டைம் பீரியடுக்குள்ளே, இப்போ ஜனவரி 1 வந்து ஒருத்தர் ஸ்ட்ரைக் வாங்குறான்னா மார்ச் 31க்குள்ளே அடுத்த 2 ஸ்ட்ரைக் வாங்கிடவே கூடாது. அந்த இதில் கரெக்டாக கவனமாக இருங்க. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு காப்பிரைட் டூல் அதாவது கண்டென்ட் எதுவுமே யூஸ் பண்ணிடாமல் கவனமாக இருந்தாவே போதும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இப்போ ஜனவரி 1ஆம் தேதி அவன் ஸ்ட்ரைக் வாங்கிட்டான், அடுத்து வந்து ஜனவரி 15ஆம் தேதி இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டான், அந்த 90 நாள் அந்த கேப் பீரியட்குள்ளேயே வாங்கிட்டான் அப்படின்னா அடுத்து 2 வாரத்துக்கு அவனால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது. அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அடுத்த 2 வாரத்துக்கு நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த 2 வாரத்துக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 3ஆம் ஸ்ட்ரைக் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகுறதுனா டெலிட் பண்ணுற மாதிரி யூடியூப் சைட்லேருந்து அவங்களே வந்து சேனலில் டெலிட் பண்ணிடுவாங்க.
ஸோ நம்மளால் நம்ம மறுபடியும் புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி தான் போக முடியும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அந்த டூரிங் த 90 days பீரியட் இன்னும் ஸ்ட்ரைக் வாங்காதீங்க. ஒரு ஸ்ட்ரைக் வந்து நம்ம எதிர்பாராமல் வாங்குறது தான், எல்லா கிரியேட்டர்ஸுமே எல்லாருமே கண்டிப்பாக வாங்கி தான் ஆகும். ஒரு ஸ்ட்ரைக் வந்து எதிர்பாராமல் வாங்குறது. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் வந்து வாங்காமல் கரெக்டாக வந்து இருந்தோம் அப்படின்னாவே காப்பிரைட் ஸ்ட்ரைக்லேருந்து நம்ம தப்பிச்சு வரலாம். ஸோ அடுத்து காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு மியூசிக் இப்போ அனிருத் ஒரு மியூசிக் போடுறாரு அப்படின்னா அந்த பாட்டு தான் நிறையா சேனலில் போட்டிருப்பாங்க. நான் அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலையே. ஏன் அப்படின்னா அவங்க வந்து காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காப்பிரைட் கிளைம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பாட்டு பாடினேன், என்னோட பாட்டை வந்து நீங்கள் உங்களோட சேனலில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரு 1000 2000 வியூஸ் போகுது, அதில் வந்து மணி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, நான் காப்பிரைட் கிளைம்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த பாட்டை வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குதுன்னா டேரெக்டாக என் பாக்கெட்டுக்கு தான் வரும், உங்களுக்கு வராது. ஏன்னா நான் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஸ்ட்ரைக் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பாட்டு வந்து உங்கள் சேனல்லேருந்து போயிடும். ஸோ இதுதான் அப்ளை ஆகுது. இதுதான் காப்பிரைட் கிளைமு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. ஸோ இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து எந்தெந்த வகையில் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும், என்ன ஒரு பேஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக நமக்கு தெரியும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் நம்ம வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எதை வச்சு எனேபிள் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதில் ஒரு 500 சப்ஸ்கிரைபரு 3000 வாட்சிங் ஹவர்ஸ் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன வந்து எலிஜிபிள் ஆகும், இது இந்த வகையில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னா, மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்சிங் ஹவர்ஸ் வச்சுருந்தா அது வந்து எனேபிள் ஆகும். ஸோ மெம்பர்ஷிப்புன்றதில் வந்து நீங்கள் எப்படி வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஒரு இதில் சேருவாங்கள்ல, இவங்க சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. ஸோ வந்து சில வீடியோலாம் நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ்க்காக ஸ்பெஷல் மெம்பர்ஸ்க்காக நீங்கள் வந்து சில வீடியோலாம் வைக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் எந்த ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு பாண்டிச்சேரி போகிறீங்க அப்படின்னா, அந்த பாண்டிச்சேரி வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போகலாம். அது மாதிரி மெம்பர்ஸ்க்காக மட்டும் அதை வைக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் அங்கே போன அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. மந்த்லி வந்து இப்போ ஒரு 300 கட்டணும், 200 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமௌண்ட் நான் கட்டுறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த 1 மந்த் அந்த வீடியோவை நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இல்லை அந்த வீடியோ பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் ஸ்பெஷல் மெம்பர்ஸ்க்காக அந்த வீடியோ இருக்கும். ஸோ இதுதான் மெம்பர்ஷிப்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது. ஸோ அடுத்து சூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. இந்த சூப்பர்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதே மாதிரி இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி போகிறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்துட்டோன்னே வந்து இப்போ எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பரவாயில்லப்பா இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இப்போ என்னால் போய் அங்கே போய் விளாக் பண்ண முடியுது, இல்லை இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகேப்பா இந்த வீடியோ பார்த்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ நான் வந்து இதை வச்சு சேனல் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றனால நீங்கள் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி அது நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த எஸ்ன்னு சொல்லிட்டு டாலர் சிம்பிள் வந்து கமெண்ட்டில் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்குமே இருக்கும், அதாவது எலிஜிபிள் ஆனவங்களுக்கு. ஸோ அதனால அந்த கிளிக் பண்ணி நம்ம எவ்வளோ உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கொடுக்குற மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து வர மாதிரி. ஸோ அதுதான் சூப்பர்ஸ் அப்படின்ற அந்த இதுலேருந்து நம்ம வந்து இது மாதிரி ஏர்ன் பண்ணுற விஷயம். ஸோ அடுத்து வந்து ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கும். இந்த ஷாப்பிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இதுமாதிரி இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடு யூஸ் பண்ணுங்கள், இப்போ சக்தி 052 அப்படின்னு இந்த கோடு யூஸ் பண்ணுங்கள், இதை போய் நீங்கள் அமேசானில் டவுன்லோட் அதாவது அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி அந்த வகையிலையும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது 3 மட்டும்தான். 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்சிங் ஹவர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இந்த இது எனக்கு ஒன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்ன எனேபிள் ஆகும் அப்படின்னா, வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று எனேபிள் ஆகும். ஸோ இதுதான் மெயின் தீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இது என்ன அப்படின்னா, யூடியூப் வந்து ஒரு ஆட் வந்து உங்களுக்கு போடும். நான் என்னோட வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மேபி நீங்கள் ஒரு ஆடோ இல்லை 2 ஆடோ பார்த்துருக்கலாம். இன்கேஸ் அந்த ஆடை வந்து நான் வந்து மானிட்டைஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா, அந்த ஆடுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, யூடியூப் பாதி அமௌண்ட் எடுத்துக்கும், எனக்கு பாதி அமௌண்ட் கொடுக்கும் இந்த ஆட்லேருந்து, நீங்கள் பார்த்த இந்த ஆட்லேருந்து. இன்கேஸ் இப்போ எனக்கு மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னா, அந்த ஆடுக்கு வந்து இப்போ 100 ரூபாய்னா 100 ரூபாயுமே யூடியூப் வச்சுக்கும். இப்போ அது இப்போ ஒரு வேளை நான் மானிட்டைஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 47 ரூபாவை வந்து எனக்கு கொடுக்கும் யூடியூப்பு, அது ஒரு 53 ரூபா வந்து அதை எடுத்துக்கும். அது 53% வந்து யூடியூப் எடுத்துக்கும், மிச்சத்தை வந்து எனக்கு கொடுக்கும். ஒரு 55% எடுக்கும்னு நினைக்கிறேன், 45% வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ நான் வந்து ஒரு பேஸ் ஒரு 100 ரூபான்னு சொல்கிறேன், அவங்க செட் பண்ணுறது 1000 ரூபா 2000 ரூபா 10,000 ரூபாய் இப்படி வேணால் ஒரு சேனலை பொறுத்து அந்த என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து அது வந்து செட் பண்ணும். ஸோ அடுத்து வந்து ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ். அடுத்து வந்து ஷார்ட்ஸுக்கு ஆட் வரும். நம்ம ஷார்ட்ஸ் இப்படின்னு ஸ்வைப் பண்ணும்போது ஆடு கீழே வரும். ஸோ அதுவுமே இது ஆட் எனேபிள் பண்ணுறது தான் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சிங் ஹவர்ஸ். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆடு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த காசை அடுத்த நாளே வந்துருமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்டே இருக்குது.
ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட சேனல் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து மானிட்டைஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்ளை நோ கொடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு 3000 வாட்சிங் ஹவர்ஸ் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி அது போகி அவங்க ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 1 மந்த் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இது மாதிரி எலிஜிபிளாக என்னன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதில் வந்து நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்தால் 90 நாள் இருக்கும். ஸோ கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்னா என்ன, கார்ப்பரேட் கிளைம்னா என்ன, அது யூடியூப் சேனலில் வந்து நம்ம கிரியேட் பண்ணால் ஒரு பேசிவ் இன்கம்மாக இருக்கிறவங்க கிரியேட் பண்ணலாம், கண்டிப்பாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எந்தெந்த வகையெல்லாம் நமக்கு வந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி இது நமக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பார்ட் 1 வந்து பார்க்கல அப்படின்னா போய் அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எப்படி வந்து நம்ம என்னென்ன ஆப் நான் யூஸ் பண்ணுறேன் எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை.